ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் யர் ஆஸ்காதி. இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல ப்ராப்ளம் ஆஃப் த டே 3737 கவுண்ட் சப்பரேஸ் வித் மெஜாரிட்டி எலமெண்ட் 1 இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்து நம்ஸ்னு ஒரு அரே கொடுக்குறாங்க அண்ட் அதோட சேர்ந்து டார்கெட்னு ஒரு இன்டீஜரும் கொடுக்குறாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டார்கெட் எலமெண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த டார்கெட் எலமெண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு சப்பரிவாக பார்க்கணும். அதில் வந்து இது மெஜாரிட்டி ஆக்கணும். ஸோ இந்த மாதிரி எத்தனை சப்பரியில் இது மெஜாரிட்டியாக இருக்கோ அதை வந்து நம்ம வேலிடான ஒரு அரேவாக கவுண்ட் பண்ணி அதோட அவுட்புட் வந்து கொடுக்கணும். எனக்கு எத்தனை வேலிடான அரேஸ் வந்திருக்கு அப்படின்னு, ஓகேவா? ஸோ மெஜாரிட்டி எலமெண்ட் வந்து அந்த சப்பரேவோட ஹாஃப் லென்த்துக்கு மேலே இருக்கணும், ஓகேவா? இப்போ நான் வந்து இப்போ சப்பரே வந்து இந்த 1லேருந்து 2 இந்த இடம் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாமா அந்த சப்பரேயில். ஸோ என்னோட இந்த டார்கெட் எலிமெண்ட் வந்து இதோட ஹாஃப்க்கு அதிகமாக இருக்கணும். ஸோ 0 1 2 இதோட லென்த்துன்னு பார்த்தோன்னா 3 இருக்கும், சைஸ் வந்து 3, ஓகேவா? ஸோ இதில் ஹாஃப்னு பார்த்தோன்னா 1.5 which is 1. ஸோ என்னோட டார்கெட் எலிமெண்ட் வந்து இதில் மோர் தென் 1 இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு வேலிடான சப்பரே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எத்தனை வேலிடான சப்பரேஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு ஆன்சராக கொடுக்கணும். இதை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான அப்ரோச்சில் பார்த்துடலாம். ஓகே, எக்ஸாம்பிள் ஒன்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க 1 2 2 3, ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கு டார்கெட் எலிமெண்ட் 2. அப்படின்னா இந்த 2 வர மாதிரி நம்ம வேலிடான அரேஸ் எடுக்கணும், வேலிடான சப்பரேஸ் எடுக்கணும். அதில் இந்த 2ஓட கவுண்ட் வந்து மோர் தென் ஹாஃபாக இருக்கணும், ஓகேவா? அந்த சப்பரியோட ஹாஃபுக்கு மேலே இருக்கணும் இதோட கவுண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 1 1ன்னு இதில் வந்து என்னென்ன சப்பரிஸ்லாம் இருக்குது? இந்த 1லேருந்து 3 வந்து ஒரு சப்பரின்னு எடுத்துக்கலாம், 1லேருந்து 2 ஒரு சப்பரின்னு எடுத்துக்கலாம், 1லேருந்து 2 ஒரு சப்பரின்னு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் 1ன்னு ஒரு சப்பரி எடுக்கலாம், இந்த 2 2 2 இந்த ஒரு சப்பரி எடுக்கலாம், அப்படி இல்லைனா 2 2 3 இது ஒரு சப்பரின்னு எடுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த 2லேருந்து இந்த 3 ஒரு சப்பரேவாக எடுக்கலாம், இல்லைனா 2வை மட்டுமே சிங்கிள் சப்பரேவாக எடுக்கலாம், அண்ட் இந்த 2வை வந்து தனி சப்பரேவாக எடுக்கலாம், இந்த 3 வந்து தனி சப்பரேவாக எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இத்தனை பாசிபிலிட்டிஸில் நம்மளோட டார்கெட் எலமெண்ட் வந்து எதில் அதிக கவுண்ட் வருது அந்த சப்பரேவோட ஹாஃப் லென்த்துக்கு மேலே அப்படின்னு கவுண்ட்டு பார்க்கணும். டார்கெட்டோட கவுண்ட்டு அது வந்து எத்தனை வருதோ அதெல்லாம் நம்மளோட வேலிடான சப்பரேஸ் அப்படின்னு எங்களுக்கு கவுண்ட் கொடுத்து தரலாம் ஆன்சராக. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இதை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு. இப்போ 1லேருந்து 2 போனால் நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து ஒன்று வருது. பட் இதோட அரே சைஸ் எடுத்தோம் அப்படின்னா மொத்தம் 2 சைஸு, அதில் ஹாஃப் வந்து 1. பட் டார்கெட்டும் நம்மளுக்கு 1 தான் வந்திருக்கு, டார்கெட்டோட கவுண்ட்டும். அது வந்து கிரேட்டர் தென் ஹாஃப் கிடையாது. ஸோ அதை எடுக்க முடியாது, இந்த 1 2 எடுக்க முடியாது. இதே இந்த 2 2 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சப்பரியோட சைஸ் என்ன? சப்பரி சைஸ் வந்து 2, அதில் ஹாஃப் எடுத்தோன்னா 1. இதில் வந்து டார்கெட் எலிமெண்ட் எத்தனை இருக்குது? 2 வாட்டி டார்கெட் எலிமெண்ட் வருது. ஸோ டார்கெட் எலிமெண்ட்டோட கவுண்ட் வந்து 2, அப்படின்னா மோர் தென் ஹாஃப். ஸோ இது வந்து ஒரு வேலிடான சப்பரே. அப்புறம் வெறும் 2வை மட்டுமே ஒரு சப்பரேவாக எடுத்தோம் அப்படின்னா இந்த சப்பரியோட சைஸ் வந்து 1 அண்ட் டார்கெட் எலிமெண்ட்டும் கரெக்டாக 1, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு வேலிடான சப்பரே. இதே இந்த 2வை மட்டுமே ஒரு தனி சப்பரேவாக எடுத்தோம் அப்படின்னா எனக்கு இதில் வந்து சைஸ் என்ன இருக்கும்? இந்த சப்பரியோட சைஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சிங்கிள் 2 இருக்கும், விச் இஸ் அந்த சப்பரி சைஸ் வந்து 1. அதில் ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 0 அப்படின்னு, இந்த 0.5 வந்து 0. அதில் வந்து நம்மளுக்கு டார்கெட் கவுண்ட் வந்து எத்தனை வாட்டி வருது? ஒரு வாட்டி வருது. ஸோ அப்படின்னா 0வோட அதிகமாக இருக்கா 1? ஸோ மோர் தென் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 1லேருந்து இந்த 2 வந்து ஒரு வேலிடான சப்பரே. இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து எத்தனை கவுண்ட் இருக்குது? இந்த சப்பரியோட சைஸ் பார்க்குறோம். இந்த சப்பரியோட சைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3ன்னு வரும். ஸோ 3யோட ஹாஃப் என்ன? 3யோட ஹாஃப் வந்து 1.5 விச் இஸ் 1. நம்மளுக்கு வந்து எத்தனை வாட்டி இந்த டார்கெட் வந்து அப்பியர் ஆகுது அப்படின்னா 2 வாட்டி வருது. ஸோ டார்கெட்டோட கவுண்ட் வந்து 2, கிரேட்டர் தென் 1. இதோட ஹாஃப் வந்து 1, அதை விட டார்கெட் கவுண்ட் அதிகமாக இருக்குல்ல. ஸோ இது ஒரு வேலிடான சப்பரே. அதேமாரி இந்த 2 அண்ட் இந்த 3 வந்து ஒரு சப்பரேவாக எடுத்துக்கலாம். இந்த 2லேருந்து இந்த 3 வந்து ஒரு சப்பரே. ஸோ இதில் டார்கெட் கவுண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வருது, 2 வாட்டி டார்கெட் வருது. அண்ட் இதோட சைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3. ஸோ இதில் ஹாஃப் வந்து 1.5 விச் இஸ் 1, ஓகேவா? அப்படின்னா நம்மளுக்கு வந்து டார்கெட் கவுண்ட் வந்து மோர் தென் ஹாஃபாக வருது. ஸோ இது ஒரு வேலிடான சப்பரே. மொத்தம் எத்தனை சப்பரே? இந்த 2 வந்து தனியாக ஒரு சப்பரே, இந்த 2 ஒரு தனியான சப்பரே, 1லேருந்து இந்த 2 வரைக்கும் ஒரு தனி சப்பரே, அப்புறம் இந்த 2லேருந்து இந்த 3 வரைக்கும் ஒரு தனி சப்பரே, அதுக்கப்புறம் இந்த 2 2 வந்து ஒரு தனி சப்பரே, ஓகேவா? ஸோ அது மொத்தம் 5 சப்பரேஸ். அதாவது அவுட்புட் 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டார்கெட் எலமெண்ட்டும் கூட. ஸோ எனக்கு வந்து எத்தனை சப்பரேஸ் பண்ணால் வேலிடான சப்பரேஸ் வரும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம வந்து இதில் எது எடுத்தாலும் நம்மளுக்கு வேலிடான சப்பரே தான். இந்த 1லேருந்து இந்த கடைசி 1 வரைக்கும் எடுத்தோம்னா இது ஒரு வேலிடான சப்பரே, ஓகேவா?
அதே மாதிரி இந்த ஒன்லேருந்து இந்த ஒன்று ஒரு வேலிடான சப்பரே, இங்கேருந்து இந்த ஒன்று ஒரு வேலிடான சப்பரே, இங்கேருந்து இந்த ஒன்று வந்து ஒரு வேலிடான, இது வந்து ஆல்ரெடி எடுத்துரும், சரி இருக்கோண்டா, ஓகேவா. ஸோ 1 இங்கேருந்து இங்கே 2, இதுலேருந்து இது 3, ஓகேவா. இப்போ இந்த இடத்துல இருந்து பார்ப்போம். இங்கேருந்து இது 1 அண்டு இந்த இடத்துலேருந்து இது வந்து 2, அதுக்கப்புறம் இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து இதில் வந்து 1. இப்போ இதெல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்தா இது 1, இது 1, இது 1, இது 1, மொத்த எத்தனை சப்பரிஸ்ன்னு பார்க்கலாம். இங்கேருந்து இங்கே ஒரு சப்பரே, அப்புறம் இங்கேருந்து 2, இங்கேருந்து 3, அப்புறம் இங்கேருந்து 4, இங்கேருந்து 5, அதுக்கப்புறம் இங்கேருந்து 6, அப்புறம் இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்தோன்னா மொத்தம் 4, 6 + 4 10, அப்படின்னா 10 சப்பரிஸு, 10 வேலிடான சப்பரிஸ் வருது. அதில் வந்து இந்த டார்கெட் 1 வந்து மோர் தென் ஹாஃபாக வருது அந்த சப்பரிக்கு, ஓகேவா. ஸோ இதுவே இங்கே வந்து 1 2 3ன்னு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க எக்ஸாம்பிள் 3ல். இதில் வந்து நம்ம டார்கெட் வந்து 4, இதில் வந்து டார்கெட்டே இல்லை அப்படின்னா இது வந்து வேல்யூ 0 அப்படின்னு கொடுத்துருக்கலாம், ஓகேவா. இப்போ இதோட மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் என்னன்னா, நம்மளோட டார்கெட் கவுண்ட் வந்து அந்த சப்பரேயோட ஹாஃப் லென்த்துக்கு மேலே இருக்கணும். சப்பரேனா நம்ம வந்து இப்போ 0லேருந்து 3 வரைக்கும் ஒரு அரே இருக்குது அப்படின்னா இதில் வந்து எது வேணாலும் சப்பரேவாக எடுத்துக்கலாம். 0ன்னு தனியாக ஒரு சப்பர் எடுக்கலாம், 1ன்னு ஒரு தனியாக சப்பர் எடுக்கலாம், 2ன்னு ஒரு சப்பர் எடுக்கலாம், 3ன்னு ஒரு சப்பர் எடுக்கலாம். அப்படின்னா 0லேருந்து 1, 0லேருந்து 2, 0லேருந்து 3, அப்படின்லாம் 1லேருந்து 2, 1லேருந்து 3, அந்த மாதிரி ஒரு சப்பரு, அப்புறம் 2லேருந்து 3, இந்த மாதிரி நான் நிறைய சப்பரிஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா. இந்த எல்லா சப்பரையும் அதோட சைஸ் வந்து ஹாஃப் ஆக்கி அதில் வந்து என்னோடய டார்கெட்டோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது அதுலேருந்து செக் பண்ணுறோம். டார்கெட் கவுண்ட்னா நம்மளுக்கு வந்து டார்கெட் எலிமெண்ட் கொடுக்குறாங்களே, ஸோ அது வந்து எத்தனை வாட்டி அப்பியர் ஆகுது அந்த சப்பரிக்குள்ளே அப்படின்னு அதோட கவுண்ட் எடுத்து வைக்கணும். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி வந்து இந்த சப்பரி லென்த்துக்கு பாதியை விட அதிகமாக இருக்கணும், ஓகேவா. இப்போ இதை ட்ரை ரன்னாக பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 1ல் என்ன அரே கொடுக்குறாங்கன்னா 1 2 2 3, ஓகேவா. இதுக்கு வந்து டார்கெட் வந்து 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, ஓகே. இதில் இப்போ வந்து நம்ம சப்பரி எடுக்கிறோம்ல, அந்த சப்பரி வந்து எப்படி எடுக்கிறோம்னா 2 ஃபார் லூப் போடுறோம். 2 ஃபார் லூப்னா ஐன்னு ஒரு ஃபார் லூப்பு, ஜேன்னு ஒரு ஃபார் லூப்பு. ஐ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஐ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அண்ட் ஜே வந்து ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஓகேவா. நான் இது வந்து ஒரு சப்பரி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஒரு சப்பரியில் டார்கெட் எலிமெண்ட் வந்து எத்தனை வாட்டி அக்கர் ஆகுது அப்படின்னு பார்க்குறேன். அதாவது நம்ஸ் ஆஃப் ஜேல வந்து டார்கெட் வருதா அப்படின்னு பார்க்குறேன். டார்கெட் எலிமெண்ட் வந்துச்சு அப்படின்னா டார்கெட்டோட கவுண்ட் வந்து 1 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அது வந்து 0 அந்த மாதிரி இருக்கும், சரியா. ஸோ அந்த டார்கெட் கவுண்ட்டை வந்து என்னோட சப்பரி லென்த்தை கண்டுபிடிக்கிறேன். இந்த சப்பரி லென்த்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா J - I+1 அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சப்பரியோட லென்த்து கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஜேவோட இண்டெக்ஸ் மைனஸ் ஐயோட இண்டெக்ஸ் +1. ஸோ இப்போ வந்து இந்த டார்கெட் கவுண்ட் வந்து சப்பரி லென்த்துக்கு ஹாஃப். சப்பரி லென்த் வந்து இதுக்கு ஹாஃபை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். அதிகமாக இருந்துச்சுன்னா என்னோட வேலிட் சப்பரியை வந்து ++ ஆக்குறேன். அதாவது இதோட கவுண்ட்டை வந்து 1 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா, ஓகேவா. ஐஜேனா இப்போ நம்மளுக்கு 1ன்னு இருக்குது. இது வந்து டார்கெட் எலிமெண்ட்டா, ஜே வந்து ஈக்குவல் டு டார்கெட்னு பார்க்குறோம். டார்கெட் எலிமெண்ட் இல்லை, ஸோ ஓகேவா. அப்புறம் நம்மளுக்கு வந்து டார்கெட் கவுண்ட் வந்து 0ல் தான் இருக்கும். சப்பரி லென்த்து எப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஜேவோட இண்டெக்ஸும் 0, ஐயோட இண்டெக்ஸும் 0, அப்படின்னா 0 - 0 + 1. சப்பரி லென்த் வந்து 1. 1/2 என்ன, 1/2 வந்து 0.5. நமக்கு டார்கெட் கவுண்ட்டும் 0. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் சப்பரி லென்த்து கிடையாது. அதாவது ஹாஃப் ஆஃப் சப்பரி லென்த் வந்து கிடையாது எப்படி இருந்தாலும். ஸோ இது வந்து வேலிட் சப்பரியில் நம்ம போட மாட்டோம், அப்படியே தான் இருக்கும். 0ல் தான் இருக்கும் வேலிட் சப்பரி இனிஷியலாக. நெக்ஸ்ட்டு வந்து என்னோட ஜே வந்து பிளேஸ் மாற்றுறேன். என்னோட ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி ஃபஸ்ட் இண்டெக்ஸ் போகுது. இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து என்ன வேல்யூ இருக்குது, டார்கெட் வேல்யூ இருக்குது. இப்போ டார்கெட் வந்து ஒரு வாட்டி வந்துருச்சா அப்படின்னா டார்கெட்டோட கவுண்ட் வந்து 1 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும். 1ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இதோட சப்பரி லென்த் பார்க்கும். இந்த 1லேருந்து 2வோட சப்பரி லென்த் என்ன, இது வந்து 2வா. ஸோ 2/2 வந்து நம்மளுக்கு 1. இப்போ டார்கெட் கவுண்ட்டும் 1, இதுவும் சப்பரியோட ஹாஃப் லென்த்தும் 1. ஸோ இதை விட டார்கெட் கவுண்ட் வந்து கிரேட்டராக இருக்கா, இல்லை அப்படின்னா இது வந்து வேலிட் சப்பரி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டில் வந்து இந்த ஜே வந்து செகண்ட் இண்டெக்ஸ் போகுது. இப்போ ஜே வந்து இந்த இண்டெக்ஸ் வந்தோடனே டார்கெட் கவுண்ட் நம்மளோட நம்ஸ் ஆஃப் ஜே வந்து டார்கெட்டான்னு செக் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து டார்கெட் வருதா அப்படின்னா டார்கெட் கவுண்ட் வந்து இன்னொரு வாட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா டார்கெட் கவுண்ட் வந்து 2 அப்படின்னு எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். 2ன்னு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சப்பரி லென்த் என்னன்னு பார்க்குறோம். சப்பரி லென்த் என்ன, ஐ வந்து 0, ஜே வந்து என்ன 2. 2 - 0 2 - 0 வந்து 2, 2 + 1 3. ஸோ 3யோட ஹாஃப் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 1.5. அது வந்து நம்ம ஹோலாக பார்த்தோம் அப்படின்னா 1ன்னு எடுப்போம்.
இப்போ டார்கெட் கவுண்ட் வந்து கிரேட்டராக இருக்குல்ல, ஸோ டார்கெட் கவுண்ட் கிரேட்டராக இருக்கிறனால வேலிட் சப்ரேயோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜே வந்து இந்த இண்டெக்ஸில் இருந்து தேர்ட் இண்டெக்ஸ்க்கு போகும். ஜே வந்து இப்போ தேர்ட் இண்டெக்ஸ் போயிடுச்சா, இப்போ டார்கெட் கவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு பார்க்குறோம். டார்கெட் வந்து வருதா, ஜே வரல அப்படின்னா டார்கெட் கவுண்ட் வந்து 2ல தான் இருக்கும். ஸோ இதோட சைஸ் பார்க்குறோம். இதோட சைஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 4ன்னு வரும். அதாவது 3 - 0 + 1 அப்படின்னா 4. அதில் ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா 2. ஸோ டார்கெட் கவுண்ட்டும் 2, சப்ரே லென்த் வந்து ஹாஃபாக எடுத்தாலும் நம்மளுக்கு 2. டார்கெட் கவுண்ட் வந்து நாட் கிரேட்டர் தென் இந்த 2. ஸோ வேலிட் சப்ரேல இதை நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஜே வந்து ஃபுல்லாக அந்த அரேவை வந்து செக் பண்ணிட்டுல, இப்போ ஜே வந்து மறுபடியும் ஐயோட இடத்துக்கே வரும். ஐ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வரும். ஜே வந்து ஐயாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ டார்கெட் கவுண்ட் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். டார்கெட் கவுண்ட் வந்து இனிஷியலாக 0 இருக்கும். நம்மளோட நம்ஸ் ஆஃப் ஜே வந்து ஈக்குவல் டு டார்கெட் இருந்துச்சுன்னா டார்கெட் கவுண்ட் வந்து 1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம சப்பரி லென்த் என்ன, சப்பரி லென்த் வந்து நம்மளுக்கு என்ன வரும், 1 - 1. 1 - 1 வந்து 0, சப்பரி லென்த் வந்து 1. இப்போ 1/2 என்ன, 1/2 அதாவது ஹாஃப் ஆஃப் சப்பரி லென்த். ஹாஃப் ஆஃப் சப்பரி லென்த்னா 1/2, அதாவது 0.5 அப்படின்னா 0. இப்போ டார்கெட் கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 0வா? ஆமாம், டார்கெட் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னா வேலிட் சப்பரேயோட வேல்யூ வந்து 1லேருந்து 2வா இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஜே வந்து அடுத்த இதுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி போகும். ஜே வந்து இந்த இண்டெக்ஸ் வரும், இதுலேயும் டார்கெட் வருது அப்படின்னா நம்ம டார்கெட் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 2 அப்படின்னு. இப்போ சப்பரி லென்த்துன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சப்பரி லென்த்து 2 டிவைட் பை 2 என்ன, அதாவது ஹாஃப் ஆஃப் லென்த்து 2/2 வந்து 1. நம்மளுக்கு டார்கெட் கவுண்ட் வந்து 2வா, ஸோ 2 வந்து கிரேட்டர் தென் 1 அப்படின்னா இது ஒரு வேலிடான சப்பரே அப்படின்னு இங்கே 3 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளோட ஜே வந்து இங்க இருந்து நம்மளுக்கு தேர்ட் இண்டெக்ஸ் போகுது. ஸோ இது வந்து டார்கெட்டா, இது வந்து டார்கெட் இல்லை அப்படின்னா 2A தான் இருக்கும் டார்கெட்டோட கவுண்ட்டு. சப்பரி லென்த்துன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3ன்னு வரும். 3/2 என்ன, 1/1.5, அது வந்து 1. ஸோ டார்கெட் கவுண்ட் வந்து 2வா, 2 வந்து கிரேட்டர் தென் 1 அப்படின்னா வேலிட் சப்பரி வந்து இன்னொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகும். என்னென்ன இன்க்ரிமெண்ட் ஆகும்னா 4 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுமா, இப்போ ஜே வந்து ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜே வந்து டார்கெட்டா, ஜே வந்து டார்கெட் அப்படின்னா இதோட கவுண்ட் வந்து 1. ஐயும் ஜேயும் இது வந்து ஒரே சப்பரியாக தானே எடுக்கிறோம். ஸோ இதோட லென்த்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 1ன்னு வரும். 1/2 வந்து 0.5. ஸோ டார்கெட் கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் சப்பரி லென்த்தோட ஹாஃபா. ஸோ 1 கிரேட்டர் தென் 0 அப்படின்னா இதோட இந்த வேலிடான சப்பரி கவுண்ட் வந்து 5 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகிறோம். ஓகேவா? ஜே வந்து நம்மளுக்கு தேர்ட் இண்டெக்ஸ் போகும். அப்படின்னா இதில் வந்து டார்கெட் கவுண்ட் வந்து 1. ஏன்னா டார்கெட் கவுண்ட் வந்து இங்கே ஜேல வரல. ஸோ டார்கெட் கவுண்ட் வந்து 1ஆ தான் இருக்கும். அதுக்கப்புறம் சப்பரி லென்த்துன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 2 அப்படின்னு வரும். ஜேவோட வேல்யூ என்ன, ஜேவோட வேல்யூ 3A, ஐயோட வேல்யூ 2. 3 - 2 என்ன, 3 - 2 1. ஸோ 1 + 1 2, 2 டிவைடட் பை 2, அதாவது ஹாஃப் ஆஃப் லென்த்தில். ஸோ 2/2 வந்து 1. டார்கெட் கவுண்ட்டும் 1, சப்பரி லென்த்தோட ஹாஃபும் 1. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 1 இல்லைல்ல, டார்கெட் கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 1 இல்லைல்ல, அப்போனா வேலிட் சப்பரியில் இது எடுத்துக்க முடியாது. இப்போ வந்து நம்ம மறுபடியும் நம்மளோட ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா ஜே வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு செக் பண்ணி இப்போ மறுபடியும் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஜே வந்து ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போனா 3 அப்படின்னு இந்த நம்பர் மட்டும் ஒரு சப்பரேவாக எடுக்கிறோம். இதை எடுத்து இது டார்கெட்டான்னு பார்க்குறோம். இது வந்து டார்கெட் இல்லை அப்படின்னா டார்கெட்டோட கவுண்ட் வந்து என்ன இருக்கும், டார்கெட்டோட கவுண்ட் வந்து 0 அப்படின்னு இருக்கும். சப்பரி லென்த்துன்னு பார்த்தோன்னா 1. ஸோ 1/2 வந்து 0.5. டார்கெட் கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 0வான்னு பார்த்துக்கிறோம். டார்கெட் வந்து கிரேட்டர் தென் 0 கிடையாது அப்போனா இதுவும் வேலிட் சப்பரியில் எடுக்க மாட்டோம். ஃபைனலாக நம்மளுக்கு வேலிட் சப்பரி என்ன இருக்கோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் தரோம் 5 அப்படின்னு. ஓகேவா? இதுதான் உங்களுக்கான கோடு. டோட்டல் வந்து நம்ம 0 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் நம்ம வந்து வேலிட் சப்பரியை ஸ்டோர் பண்ணியிருப்போம் இந்த டோட்டலில் தான். ஐ வந்து ஒரு லூப்பு, அதில் அதுக்குள்ளே வந்து நம்ம டார்கெட் கவுண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜே வந்து டார்கெட்டாக இருந்துச்சுன்னா டார்கெட் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜேன்னு ஒரு ஃபார் லூப் போடுறோம். ஒவ்வொரு அந்த ஒரு அறையில் ஒவ்வொரு சப்பரிவாக செக் பண்ணுறோம். லைக் அதுக்குன்னு ஒவ்வொரு லென்த்தாக போய் ஒவ்வொரு சப்பரிவாக செக் பண்ணுறோம். இந்த டார்கெட்டாக இருந்துச்சுன்னா டார்கெட்டோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் டார்கெட்டோட கவுண்ட் வந்து இந்த சப்பரி லென்த்துக்கு ஹாஃபை விட அதிகமாக இருக்குது, நம்மளோட வேலிட் சப்பரி அப்படின்னு சொல்லி டோட்டலோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ++ன்னு போட்டு. ஃபைனலாக இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறோம் இந்த டோட்டலை, அதாவது வேலிட் சப்பரிஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இதோட டைம் கம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 2 வாட்டி ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபார் லூப்பில் வந்து எத்தனை ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னா n ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு ஃபார் லூப்பில் இன்னொரு ஃபார் லூப் போட்டுக்கலாம் அப்படின்னா n × n. n வந்து என்னன்னு போடலாம், n². அப்படின்னா இதோட டைம் கம்ப்ளெக்சிட்டி வந்து n². ஓகேவா?
n ஸ்கொயர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எதுவுமே ஸ்டோர் பண்ணிக்கல. நம்ம வந்து வெறும் வேரியபிள்ஸை தான் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பெருசாக வராது. அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம 1 அப்படின்னே கொடுத்துக்கலாம். கன்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு. So இதை விட ஒரு ஆப்டிமைஸ்டான அப்ரோச் இருக்கு. பட் அதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அந்த அப்ரோச்சை பற்றி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணி தரேன் உங்களுக்கு. லைக் ஆப்டிமைஸ்டான ஒரு அப்ரோச் வந்து என்ன அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய டிஎஸ்ஏ கண்டென்ட்ஸ் அண்ட் லேர்னிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடலாம்னு இருக்கோம். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற என்ன வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் யராஸ்காதி சைனிங் ஆஃப்.